I am a founder of Signature Spaces, architectural and engineering consultant firm at T Nagar. இந்த உடல்நிலையை பற்றி உடல் நலத்தை பற்றி ஒரு வெரி ஷார்ட்டாக சொல்ல நினைக்கிறேன். எந்த துறையில் இருந்தாலும், எந்த பிரிவில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உடல் மாதிரி ஒரு அற்புதமான படைப்பு இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, இந்த பூமியில் இல்லை. ஏன்னா இந்த பூமியில் படைக்கப்பட்டது மனிதன்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, இயற்கையோட படைப்பு. அந்த இயற்கையோட படைப்பில் இந்த உடலமைப்பில் இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கோ அந்த பஞ்சபூதங்களை அப்படியே இந்த உடலமைப்பாக இறைவனும் இறைநிலையும் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சபூதத்தை ஒத்து வாழ்ந்த காலங்களில் 120 ஆண்டு காலம் மிக அழகாக எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் எல்லாருக்கும் உடல்நலக்குறைவு? ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டோம். தலைவலின்னு ஒன்று, வயிற்று வலின்னு ஒன்று, ஒவ்வொரு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, நடக்க முடியல, நிற்க முடியல, போக முடியல, வர முடியல, எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒன்று தான், நம்மளோட வாழ்க்கை முறை, உணவு முறை, மனநலம், இத்தனையும் சேர்ந்து ப்ளஸ் உடல்நலம் சேர்ந்து தான் இந்த மனிதனோட இயக்கம். ஜீவகாந்த சக்தி உடம்புல வரணும்னா என்ன செய்யணும்? இந்த அத்தனையும் சிங்க்ரனைஸ் பண்ணி இயற்கையோடு வாழணும். அந்த இயற்கையோடு வாழறது என்றைக்கு நம்ம பிரேக் பண்ணமோ அன்னையிலேருந்து வியாதி 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 வியாதி. யாரை கேட்டாலும் ஒன்று உடம்பு சரியில்லை, இல்லை மனசு சரியில்லை. எதுக்கு சரியில்லை? இறைவன் ரொம்ப அழகாக படைப்பு கொடுத்தாரு. ஒரே படைப்பு தான் எல்லாரும் கொடுத்தாரு. ஏன் எது சரியில்லை? எதனால் சரியில்லை? எல்லாம் சரியில்லதுக்கு கடவுள் காரணமாக கடைசியில் அவர் மேலே சொல்கிறோம். அதெல்லாம் காரணம் இல்லை. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அழகான வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில் நம்ம இல்லை. அக்செப்ட் எவ்ரி திங். வாழ்க்கையை அழகாக வாழணுன்றது அதுக்கு 3 ஸ்டெப்பு தான். ஒன்றும் இல்லை, நல்ல உணவு முறை நம்மகிட்ட இல்லை, சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல, சரியான நேரத்தில் தூங்குறதில்லை. இந்த 3த்தையும் விட்டுட்டு ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மருந்து கெமிக்கலாக உடம்புல போய் ஒவ்வொரு பார்ட்டை ஒவ்வொரு இதில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. இப்போ ராஜ உறுப்பு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 இருக்குது. கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, ஹார்ட் இருக்குது, நுரையீரல் இருக்குது, மூளை இருக்குது. மூளையில் பிரச்சனை வந்தால் தான் மனநலம் பாதிக்குது. மற்ற எல்லாத்துலேயும் பிரச்சனை இருந்தால் ஒன்று. இதுலேயே பெரிய ஆர்கன் சொல்கிறது லிவர். இந்த லிவரை நம்ம என்ன அநியாயத்துக்கு ஒன்றுதும் கெடுத்துட்டு இருக்கோம். நைட்டு 1:30 மணிக்கு பிரியாணி, காலையில் பிரியாணி அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை நான் எதுக்காக பொதுவாக குறிப்பிட்றேன்னா, நம்ம உடல் நலத்தை அற்புதமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அழகான வைத்திய முறை தான் நம்மளோட ஆயுர்வேதிக்கு அண்ட் சித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆயுர்வேதிக்கில் உடல் நிலையில் அவங்களுக்கு கொடுக்குற மருந்துலேயும் அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயும் எந்த விதமான எதிர்வினைகள் இல்லை. என்ன எதிர்வினை வந்துட போகுது? நீங்கள் சாப்பிட்ற இங்கிலீஷ் மெடிசின்ஸில் என்னென்னா உங்களுக்கு பெயின் தான் ரிலீவ் ஆகுது, பட் அந்த டிசீஸ் அப்படியே இருக்குது. த பெயின் ஒன்லி சப்ரஸ், பெயின் ஒன்லி ஃபர்கெட் திங்ஸ், பெயின் இல்லாத காட்டிக்குது, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு அகைன் இன்டியூஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்பர் ஆஃப் இதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு டிஃபன் எந்த அளவுக்கு குவான்டிட்டி சாப்பிடணும் அந்த அளவுக்கு மெடிசன் சாப்பிட்ருக்கு. அது தேவையில்லையே. எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணுன்றதை சொல்லிக் கொடுக்கறது தான் நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல். இந்த நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டலுக்காக நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ரொம்ப இந்த பாத பூசைன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க. இந்த பாத பூஜைன்னு சொல்லி ஒரு இது வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 16 வீக்ஸு. நீங்கள் 16 வீக்ஸில் இந்த பாதத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 7000 ஒரு 72,000 நாடி நரம்பு இருக்குன்னு சொல்லப்படுது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியாட்டாவோ ரஃபாக ஒரு 7000 நரம்புகள் இருக்கலாம்ன்றாங்க சொல்கிறாங்க. அந்த பாதத்தில் தான் என்டையர் நரம்பு போய் டைப் ஆகுது. அந்த பாதத்தில் இவங்க ஒரு சில கருவிகளை வச்சு செய்யும்போது உங்களோட ரத்த ஓட்டம் உடம்பு பூரா போயிட்டுருக்கு. அந்த ரத்த ஓட்டம் போக 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 உங்கள் இயக்கம் நல்லா இருக்குது. உங்கள் இயக்கம் நல்லா இருக்கும்போது உங்கள் மன இயக்கம் நல்லா இருக்குது. உடல் இயக்கம் நல்லா இருந்ததுன்னா மன இயக்கம் நல்லா இருக்கும். மன இயக்கம் நல்லா இருந்தால் வாழ்க்கையே நல்லா இருக்கும். எதுக்காக சண்டை போட போகிறோம்? எதுக்காக கோச்சிக்கு போகிறோம்? ஏன் பிளட் ப்ரெஷர், ஏன் சுகர், இது பேர்லாம் வியாதியா? கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 34%, 34 கோடி பேருக்கு மேலே இருக்கதா ஒரு சர்வே சொல்கிறாங்க. எங்கே இருக்குது சுகரு? அந்த காலத்தில் எங்கே இருந்தது? அப்படின்னா என்ன தெரியாது. எல்லாமே நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்படுற கம்ப்ரஸ்டு, அது இல்லாத லேட்டஸ்ட். இப்போ 2000க்கு அப்புறம் யாரை கேட்டாலும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ரெஸ்? அதுக்கு டெஃபினேஷனே கிடையாது. நம்மளே வருத்திக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். அதெல்லாம் வருத்திக்காதீங்க. நல்லா தூங்குங்க. 7 மணி 7:30 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. மருந்துகளை அழகாக எடுத்துக்கோங்க. சுவாசி ஹாஸ்பிட்டலில் நேச்சர் கியூரில் 16 வாரம் பாத பூசை அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது பண்ணுறது மூலமாக முதல்ல உங்களுக்கு காலில் அந்த உப்பு தண்ணி சுடு தண்ணி வச்சு பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அது ரீஜெனரேட் ஆகுது. ரீஜெனரேட் ஆன உடனே என்டையர் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில கருவிகளை வச்சு பண்ணுறாங்க.
இப்போ ஒன்லி காலில் தான். அந்த காலில் இருக்கும்போது தெரப்பி சொல்கிறாங்க உங்களுக்கு லிவரில் பிரச்சனை இருக்குது, ஐ ஒண்டர்டு உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குது, இது நுரையீரலில் பிரச்சனை இருக்குது. எப்படிங்க? ஸ்கேன் பண்ணலங்க, இது பண்ணல, எக்ஸ்ரே பண்ணல. அந்த தெரப்பிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரப்பிஸ்ட்டு பார்த்தவொன்னு சொல்கிறாங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றாங்க, அதானே முக்கியம். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ கரெக்டாக டீ காஃபி சாப்பிடாதீங்க, நான்வெஜ் குறைச்சிங்க, இதெல்லாம் சொல்லும்போது இது நான் சொல்கிறது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு சொல்கிறேன். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கதையே வேறு. இது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அழகாக சொல்கிறாங்க. அவங்க கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 16 weeksல you are perfect alright in the en route level. They have to treat in the en route level, not for the disease. ஓகேங்களா? டிசீஸ்க்கு அவங்க மெடிசனே கொடுக்க மாட்டாங்க. என் ரூட்டை டச் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. என் ரூட்டை எப்போ பண்ணிட்டாங்க. பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது நான் விளம்பரத்துக்காக சொல்ல போகிறேன். ஏன்னா நான் டாக்டரேட் பண்ணுவேன், ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருந்தவன், இப்போ ஒரு பெரிய ஃபார்ம் நடத்துகிறவன். எனக்கு உடல் நலம் நல்லா இருக்கும்போது என் மனசே மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் உடம்பே சரியில்லைனா என்ன பண்ண போகிறோம்? டாக்டர் கைமா வருத்தமாக ஃபேஸ். நான் வாக்கிங் போகும்போது நிறைய பேர் சந்திக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்னையில் 3 பிரான்ச்சஸ் திறந்துருக்காரு டாக்டர் அக்ஷய்ன்னு சொல்லிட்டு. வெரி 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 சிம்பிள். மதுரையில் 2, சென்னையில் 3 பண்ணியிருக்காரு. இந்த 5த்துலேயும் எண்ணிலடங்கா மக்கள் பயன்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி மடிப்பாக்கத்தில் ஆன் ரோட்டில், மடிப்பாக்கம் மெயின் ரோடு பஸார் ரோட்டில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் பயன்பட்டு போகிறாங்க. எதுக்காக? இது விளம்பரமே கிடையாது. எதுக்காக சொல்லணும்னா இட்ஸ் ரியாலிட்டி, இட்ஸ் ஆக்சுவல். உங்கள் உள்ளம், உங்கள் மனசு, உங்கள் இது. அவரை ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மகிழ்ச்சி ரொம்ப வரும். ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வெல் ட்ரெயின்டு டாக்டர்ஸ். அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு இதுவே வராது. நான் ஸ்டில் இன்னும் சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு முறை விளையாட்டாக கேட்டேன், 4 மாதம் அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிடலாமா? இல்லை உங்களுக்கு பழகிடும் அப்படின்னாங்க. அது காமெடி கூட இல்லை, அது உண்மைதான். 4 மாதம் எதுவுமே சாப்பிடலன்னா 5ஆவது மாதம் சாப்பிட மாட்டோம்ல. அப்போ உடம்பு நல்லா பார்த்துக்கணும். எனக்கு அந்த ஃப்ரைடோ அல்லது இந்த வறுத்தது பொரிச்சது எல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு உண்மை. அது கதறுது, லிவரு, குடல் கதறுது, இன்டெஸ்டைன் கதறுது. அது வேண்டான்னா அப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு? நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு கஞ்சியாக குடிச்சிட்டு இருக்கோம், நல்ல சாப்பாடுன்னு சாப்பிடும். தேவையற்ற சாப்பாடு சாப்பிட வரணும் தான் சொல்கிறாங்க. டீ காஃபி பதில் உங்களுக்கு பிளாக் டீ குடிங்க, க்ரீன் டீ குடிங்க, குடிச்சிடலாமே, என்ன இருக்குது? ஒவ்வொரு ஸ்டேஜில் குடிக்கிறோம், வேணான்னா விட்டுற வேண்டியதான். உடல் நலத்தை விட ஒரு அற்புதமான இது எதுவுமே இல்லை. இது சரியான முறையில் நீங்கள் இன்னும் ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களோட எனர்ஜெட்டிக் இருக்கும். அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேறு, லைஃப் வேறு. குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் உடல் நலத்தை நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி ஆயுர்வேதிக் இது ட்ரீட்மெண்ட்டை பர்ஃபெக்டாக எடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு தனித்தனியாக லிஸ்ட்டே போடாதீங்க. நான் ஒரு முறை டாக்டர்கிட்ட, தனியார் மருத்துவம் பேரை சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் தனியார் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாட்டி நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு போனேன். அந்த டாக்டர் பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட வந்தேன். அந்த டாக்டர் என்ன பண்ணார், இதை வாங்கி அப்படி வச்சுட்டு இது எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க என்ன, அந்த ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு 6 மாதத்துக்குள்ளே பெர்ஃபெக்ட் ஆகிட்டேன். அப்போது எதுக்கு கொடுக்குறாங்க? ஆயுர்வேதிக் சித்தாவும் என் ரூட்டு கொடுக்குறாங்க. அந்த என் ரூட்டு சரியாச்சுன்னா என்டையர் பாடி சிஸ்டம் கம்ப்ளீட்லி கிளியர் ஆகிடும். நர்வஸ் சிஸ்டம் சரியாயிடும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாயிடும், போன் சிஸ்டம் சரியாயிடும், பிரெயின் சிஸ்டம் சரியாயிடும். என்டையர் சிஸ்டம் வில் பி பக்காவாயிடும். வாழ்க வளமுடன்.